இந்த நாளிலும் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு காரியம், புதிதான ஒரு காரியம் இல்லை. நம்ம திருச்சபையில் மீண்டும் மீண்டும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிற காரியம்தான். ஆனால் நம்ம மறுபடியுமா நாம் கேட்க வேண்டியது தேவனுடைய வார்த்தையை. ஆண்டவர் நம்மிடத்துல இடைபடுகிற பொழுதுதான் அந்த அந்த வார்த்தை நமக்குள்ள ஊடுருவி செல்லும், அது ஒரு கிரியை செய்யும். அதனால நான் மறுபடியுமாய் நாம் கேட்டதை நாம் ஞாபகப்படுத்துறது நம்ம எல்லாருக்குமே நல்லது. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு விதத்துல நம்ம ரியாக்ட் பண்றோம். நம்ம இடத்துல இருந்து ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி புறப்படுது. யோபு சுகவீனப்பட்டிருந்த பொழுது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசினாங்க. அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அவ்வளவு ஒரு ஒரு ஆறுதல், அவங்களும் ஒரு ஆறுதல் சொல்லணும் அப்படின்ட்டு தான் வந்தாங்க. ஆனா அது காரியம் எப்படியோ போயிடுச்சு. ஆறுதல் சொல்றதுக்கு பதிலாக ஒரு குற்ற மனசாட்சியை அவங்களுக்கு கொடுத்து அவரை ரொம்ப புண்ணாக்கிட்டாங்க. அப்ப ரொம்ப நொந்து போய் ஒரு வார்த்தையை சொல்லுவார். உன்னிலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையதுபா அப்படின்னு கேட்பார் பில்தாத் அவர் பேசும்போது. நாம அது அந்த கேள்வியை எனக்கு நானே நான் கேட்டுக்கொள்றேன். நம்ம எல்லாருமே நாம் கேட்டுக்கொள்றது நல்லது. ஒவ்வொரு சூழ்நிலைகள்லயும் நமக்கு தெரியும், நம்ம வீட்டுல வெளியில உரசல்கள், நம்முடைய வாயின் வார்த்தைகள், அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் என்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது நம்ம கேட்கிறது நல்லது. நம்மை நாமே கேட்டுக்கொள்றது நல்லது. ஏன்னா மற்றவங்களுக்கு எளிதா தெரியும். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும், யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் அதை பேசுகிற பொழுது அது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா யோபுக்கு தெரிஞ்சது. நீங்க என்ன ஆவியில பேசுறீங்க? அந்த கேள்விதான் நம்முடைய இருதயத்துல நம்ம கேட்டுக்கொள்றது நல்லது. ஒரு சூழ்நிலையில நாம் ஒரு டிஸ்கஷனோ அல்லது ஒரு கருத்து வேறுபாடோ வருகிற பொழுது, கணவன் மனைவி இடையில, சபையில, அல்லது என்னை சுற்றி நடக்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிற பொழுது நான் அதை நிறுத்தி பார்க்கிறேன், ஜட்ஜ் பண்றோம். என்ன ஆவியோட நான் பார்க்கிறேன்? எனக்கு அதுதான் என்னுடைய இதயத்துல இருந்தது. சவுளுடைய வாழ்க்கையை நாம் நல்லாவே அறிஞ்சிருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம். அவருடைய உதாரணம் 2 ஆவிதான். ஒண்ணு மனத்தாழ்மையின் ஆவி, இல்லாட்டி பெருமையின் ஆவி. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாது சாத்தானுடைய ஆவி. பரிந்து பேசுகிற ஆவி அப்படி இல்லை அப்படின்னா அக்யூஸ் பண்ணுகிற ஆவி. என்ன ஆவி என்னிடத்துல இருந்து புறப்படுகிறது? ஒரு சில உதாரணங்களை வேதத்திலிருந்து ஒரு சில பாத்திரங்களை நாம் பார்க்கலாம். நான் புதிதா எதுவும் சொல்லலை, ஏற்கனவே சொன்னது போல நம்ம கேட்டதே தான் நான் பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம கேட்க போறோம். மனத்தாழ்மையே ஆரம்பித்தார், ஆனா நமக்கு தெரியும் அவர் எங்க முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. மெதுவா அந்த ப்ராசஸ், ஹியூமிலிட்டியிலிருந்து ப்ரைட், தாழ்மையிலிருந்து பெருமை. அந்த வீழ்ச்சி எப்படி நடந்தது? எவ்வளவு ஸ்லோவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்க இருந்து ஆரம்பிச்சது? அது நம்ம பார்க்கிறது, நான் அதை தியானித்து பார்க்கும்போது ஒரு எச்சரிக்கையா இருந்தது. ஆண்டவர் அவனிடத்துல அவ்வளவு மனத்தாழ்மையை பார்த்தார். அந்த முழு இஸ்ரவேலிலும் நல்ல பர்சனாலிட்டி, ஆனாலும் அந்த பர்சனாலிட்டிக்குள்ள ஒரு தாழ்மையின் ஆவியை பார்த்துதான் அவனை ராஜாவாய் அவரை ஏற்படுத்தினார். அவனிடத்துல முதல்ல ஆரம்பித்தது அந்த பெருமை வீழ்ச்சி. அந்த பெருமைக்கு
அந்த பெருமையின் ஆவி, மனத்தாழ்மையாய் இருந்த ஒரு ஆவி அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா ஒரு காலத்துல பெருமையின் ஆவி அவனிடத்திலிருந்து வெளியில வந்தது. அவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி. எப்படி அது நடந்தது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? எல்லாம் நல்லபடியா நடந்தது. தீர்க்கதரிசி என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாம் நடந்தது. எல்லாம் ஒரு வார்த்தை கூட, சாமுவேல் ஒரு வார்த்தை கூட கீழே விழல. நீ பரிசுத்த ஆவியினால நீ நிரப்பப்படுவ, நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவ, நீ வேறு மனுஷனா ஆவாய். ஒன்று ஒன்று சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். எல்லாம் நடந்தது, அப்படியே நடந்தது, அவர் சொன்னபடியே நடந்தது. சந்தோஷமா தான் இருந்திருக்கும். நமக்குள்ளே அந்த வாழ்க்கை, ரட்சிப்பு, தேவன் கொடுத்த இரக்கங்கள், கிருபைகள், மன்னிப்புகள் எல்லாம் சந்தோஷமா நம்ம என்ஜாய் பண்ணோம். ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டே இருந்தோம். சந்தோஷமா இருந்தது. சபைக்குள்ள கொண்டு வந்தாரு, நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்தாரு, பரிசுத்த ஆவியினால் நம்மளை நிரப்பி இருக்கிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. சவுலுக்கும் அதே மாதிரி கொடுக்கப்பட்டது, எல்லாம் கிடைச்சது. ஆனா முதல் கீறல் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அவனுக்கு மேல வைத்திருந்த அந்த அதிகாரத்தை அவர் அசட்டை பண்ணினார். 7 நாள் வெயிட் பண்ணுப்பா, நீ சண்டைக்கு போயிடாத, 7 நாள் நீ வெயிட் பண்ணு, நம்ம வாரேன், நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம், பலியிடுவோம், நம்ம சண்டைக்கு எப்படி பிளான் பண்ணணுமோ அதை பிளான் பண்ணுவோம். 7 நாள் ஆயிடுச்சு, 7ஆவது நாள் வந்துடுச்சு. மேபி அவர் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி நடந்து வந்துட்டு இருக்கிறார், இவருக்கு தெரியல. ஆனா அதுக்குள்ளே அவரால் ப்ரெஷர் தாங்க முடியல. ஜனங்கள் எல்லாம் பதறி ஓடுறாங்க, எதிராளி வேற சவுண்டு விட்டுட்டே இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை, பதஷ்டமான ஒரு சூழ்நிலையில தேவன் என்ன ஒரு தேவ மனுஷர் மூலமாய் என்ன ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினாரே, எனக்கு மேல ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை வைத்திருக்கிறாரு, அவர் 7 நாள் என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு, நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு இல்லாம என்ன நினைச்சிட்டாரு? இங்க இருக்கிற சூழ்நிலையில அந்த மனுஷனுக்கு எப்படி தெரியும்? எங்க தெரியுது? 7 நாள் ஆகுது, இன்னும் வர காணுமே, இன்னும் வர காணுமே, இன்னும் வர காணுமே, சொன்ன வார்த்தையை கீப் அப் பண்ணலையே. அவருக்குள்ள எத்தனையோ காரியங்கள் ஓடி இருக்கும். தேவ மனுஷன்றாரு, சொன்ன வாக்கு அவரு சொன்ன டயத்துக்கு வரமாட்டேன்றாரு. அவர் மேல இருக்கிற அந்த மதிப்பு அப்படியே குறைஞ்சி, பரவாயில்ல பார்த்துக்கலாம், டெஸ்பைசிங் அத்தாரிட்டி அங்க இருந்துதான் முதல்ல ஆரம்பிச்சது அவருடைய வாழ்க்கையில. அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதை ஆரம்பிச்சது அவருக்கு மேல் வைத்திருந்த அந்த அதிகாரத்தை அவர் டெஸ்பைஸ் பண்ணார். He despised the authority God placed over him. இமிடியேட்டா நடந்தது என்ன? அந்த இருதயத்துல, எல்லாம் ஹார்ட்ல நடந்த உடனே அடுத்தது 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்னைக்கு நான் அத்தாரிட்டியை நான் டெஸ்பைஸ் பண்றேனோ, அசட்டை பண்றேனோ, அடுத்தது இதேதான். தேவன் எனக்கு போட்ட பவுண்டரிய, என்னை சுற்றி வரைந்த அந்த எல்லை கோட்டை நான் தாண்டி போயிடுவேன். ஐ கிராஸ் த பவுண்டரி. அவருக்கு நடந்தது அதுதான். என்ன ஸ்பிரிட் அப்படியே வெளியில வருது பாருங்களேன். அவரிடத்துல இருந்து மனத்தாழ்மையின் ஆவி ஆரம்பத்துல அதுதான் புறப்பட்டது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு ஆவி வந்துகிட்டே இருக்குது, புறப்பட்டுட்டே இருக்குது. அசட்டை பண்ணினார். 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 13:1 சாமுவேல் 13:9. அவரே பலியிட ஆரம்பிச்சார். எல்லாம் கொண்டு வாங்க, பிரிங் டு மீ த பர்ன்ட் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங். ஒரு ராஜா செய்யக்கூடாதத தன்னுடைய வட்டத்தை தாண்டி ஒரு காரியத்தை தானே கையில் எடுத்து தேவ மனுஷனை அசட்டை பண்ணி, தேவனுடைய பிரமாணத்தை அசட்டை பண்ணி, அடுத்தது நேரா disobedience. He disobeyed God's commandment. 13ஆவது வசனத்துல அவரே சொல்றார், சாமுவேல் சொல்றார் அவர்கிட்ட, you have acted foolishly.
நீ மதியனமா பண்ற. யூ ஹவ் நாட் கெட் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் யுவர் காட். தேவனுடைய கற்பனையை நீ மீறிட்ட, நீ கை கொள்ளல. மூன்றாவது காரியம் அதுதான். முதல்ல அந்த அத்தாரிட்டிய, அதிகாரத்தை அசட்டை பண்ணினார். தன்னுடைய எல்லை கோட்டை அவர் தாண்டி சென்றார். தேவனுடைய கற்பனையை மீறினார். அந்த ஆவி எப்படிலாம் வெளிப்படுது பாருங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நீ இவ்வளவு மதியீனமான காரியத்தை பண்ணிருக்க, தேவனுக்கு கீழ்ப்படியல. தேவன் நித்தியமா நீ உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நீயும் அதுக்கப்புறம் உனக்கு அப்புறம் உன் சந்ததியும் ராஜாவா இருப்பதற்கு தேவன் சித்தம் கொண்டிருந்தார். ஆனா இப்போ உன்னோட அந்த ராஜ்யம் உன்னை விட்டு எடுபட்டு போயிட்டு அது நிலை நிற்காது. யுவர் கிங்டம் ஷால் நாட் என்டியூர். The Lord has sought for himself a man. தனது இதயத்துக்கு ஏற்ற இன்னொரு மனுஷனை அவர் தெரிந்து கொண்டார். அவரை ரூலரா அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா you have not kept the commandment of the Lord. தேவனுடைய கற்பனையை நீ கை கொள்ளல. தீர்க்கமா ஒரு வார்த்தையை சொல்றார் தீர்க்கதரிசி. அதை சொல்லிட்டு அவர் எழுந்து போயிட்டார். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், சாமுவேல் ரோஸ் and went up from Gilgal. 16வது வசனம். இவரோட ரெஸ்பான்ஸ் என்ன? அசட்டை பண்ணினார்னு நம்ம கற்பனை பண்ணல. அவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன? தன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ண தேவ மனுஷன் இவ்வளவு பெரிய வார்த்தையை எனக்கு சொல்லிட்டாரே, ஆண்டவரே நான் அப்படி பண்ணிட்டேனே ஆண்டவரே. There was no remorse. அவரிடத்துல ஒரு அதை குறிச்சு கொஞ்சம் கூட ஒரு வருத்தமே இல்லை. அதை குறித்து வருத்தமே இல்லை. சாமுவேல் எழுந்து போயிட்டாரு. அடுத்த வசனத்துல 16ல வாசிக்கிறோம், சவுலும் யோனத்தானும் அவங்க எல்லாம் அப்படியே உட்காந்துட்டாங்க. அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. There was no remorse. That is, பாவம் செஞ்சு உணர்த்தப்பட்ட பின்பும் அதை குறித்து ஒரு உணர்வு இல்லாம இருக்கிறது. அது என்ன ஆவி இடத்துல இருந்து வருது? That is not the spirit of humility. அது மனத்தாழ்மையின் ஆவி அல்ல. இடத்துல இருந்து எனக்கு அறியாமலே வெளியில வர்றது பெருமையின் ஆவிதான். இதுதான் அவருடைய பயணம். மனத்தாழ்மையிலிருந்து பெருமைக்கு போன பயணம். அப்படியே கீழே 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 போயிட்டு இருக்காரு. அடுத்த ஸ்டெப்பு, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எவ்வளவாய் தேவனுடைய வார்த்தை எனக்கு வேணும். தேவனுடைய வார்த்தை இல்லாம நம்மளால ஜீவிக்க முடியாது. அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்திருந்தார். ஆனா அந்த தீர்க்கதரிசியும் அவர் அவருடைய கீழ்ப்படுதனால கோவிச்சிட்டு போயிட்டாரு. கோவிச்சிட்டு போல, அவர் கடிந்து கொண்டு போயிட்டாரு. இவர் அதை குறித்து உணர்வும் அடையல. இப்ப அடுத்த பிரச்சனை வருது. அடுத்தது போர் இருக்குது, எதிராளிகள் இருக்கிறாங்க, தேவனை தேடணும். ஆனா அந்த பெருமையின் ஆவி, அந்த புறப்பட்ட ஆவி, அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், தேவனை தேடணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. அறகுறையா 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அங்க பிலிஸ்தீனர்களுக்கு எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. சண்டை எப்போ நடக்கும்னு தெரியல. 18வது வசனத்துல வாசிக்கிறோம், அபிஜாவை நோக்கி சவுல் சொல்றாரு, தேவனுடைய உடன்படிக்கை பற்றி எடுத்துட்டு வாங்க, bring the ark of God here. சவுல் ஆசாரியர்கிட்ட பேசுறாரு. நான் பேசிட்டு இருக்கும் போதே அங்க பெரிய ஒரு கலைபரம் நடக்குது எங்கேயோ. While Saul talked to the priest, the commotion in the camp of the Philistines continued and increased. அங்க எல்லாம் பரபரப்பா அவங்க பெலிஸ்தீனரோட இதுல நடக்குது. தேவனிடத்துல ஒரு வார்த்தையை கேட்கணும்ட்டு போன ஆளு டக்குன்னு இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே, பாருங்களேன், ஏப்பா நீ கேட்கலாம் வேண்டாம், அவன் கையை எடுத்துரு,
Saul said to the priest, withdraw your hand. போதும், தேவனை கேட்க வேணாம். மறந்துட்டார். தேவனிடத்துல கேட்கணும், தேவனை சார்ந்து கொள்ளணும். இந்த பெருமையின் ஆவி அந்த அந்த டைரக்ஷன்லயே ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவனிடத்துல என்ன இல்லைன்னா தேவனை சார்ந்து தேவனுடைய ஜெபிக்கணும், தேவனை அண்டிக் கொள்ளணும் இருக்கவே இருக்கு. ஏதோ மேலோட்டமா வேணா இருக்கும். பாருங்களேன், தேவன் அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். அடுத்து ஒரு சூழ்நிலை வருது. அதே அதிகாரத்துல வாசிக்கிறோம். சவுல் வந்து தேவனிடத்துல கேட்கிறார். 37ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். 37 வாசிக்கிறோம். சவுல்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் பிலிஸ்தர்களுக்கு விரோதமா போகட்டுமா? நீங்க இஸ்ரேல் எங்களுடைய கைகள்ல அவங்கள ஒப்பு கொடுப்பீங்களா? அங்க என்ன தெரியுமா போட்டிருக்குது? 37 14:37 he did not answer him on that day. அந்த நாள்ல பதில் கொடுக்கவே இல்லை. பதில் கொடுக்கல. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல அப்படிங்கிறப்ப என்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில எனக்கு பதில் எனக்கு கிடைக்கல. ஆண்டவரே, எனக்குள்ள ஏதாவது பாவம் இருக்குதா? ஆண்டவரே எனக்கும் முக்கிய இடையில என்ன இருக்குது? நம்மளை நியாயந்திருத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே என் ஜெபம் இடத்துல வரல, ஏன் நீங்க ஜெபத்துக்கு எனக்கு பதில் கொடுக்கல? எவ்வளவு காரியங்கள் அதுக்கு முன்னாடி நடந்திருக்குது அவருடைய வாழ்க்கையில. அதிகாரத்தை அசட்டை பண்ணினார், தன்னுடைய பவுண்டரியை தாண்டி போனாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தாரு. அதை குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லை, ஒரு பொறுமை இல்லை. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளவும் பண்ணிட்டு தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையே. அந்த பொல்லாப்புள்ள இருதயம், அப்பேற்பட்ட பெருமை உள்ள இருதயம் என்ன தெரியுமா நினைக்குது? தன்னை நியாயந்திருத்து பார்க்கிறதுக்கு பதிலாக பழிய யார் மேல போடலாம்? தேவன் எனக்கு செய்யல, நான் என்ன நியாயம் தீர்க்கிறதுக்கு பதிலாய் வேற யார் இடத்துல பழிய போடலாம்? அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். 38ஆவது வசனத்துல, அவர் ராஜா, எப்பா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல, இதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. எல்லா சீஃபையும் கூப்பிடுறாரு, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, இது என்னன்னு விசாரிங்க. see how this sin happened today. இன்னைக்கு ஏதோ தவறு நடந்தது, இது எதனால நடந்தது, யாரு காரணம்? தான் காரணங்கிறத சுத்தமா மறந்துட்டாரு. ஆனா வேற யார் காரணம்? அதுக்கு முன்னாடி நிறைய தவறுகள்லாம் நடந்ததுதான். அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களே பாவம் பண்ணாங்க. நீங்க 37ஆவது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க, 33 நினைக்கிறேன், 32 33 நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜனங்கள் எல்லாம் கொள்ளை பொருளை கொண்டு வந்து பசியில அவங்க வந்து எல்லாத்தையுமே ரத்தத்தோட சாப்பிடுவாங்க, ரத்தத்தோட புசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேவனுடைய பார்வையில் அதுவும் துக்கப்படுத்தக்கூடிய ஒரு பாவமான காரியம் தான். பிரமாணத்தை மீறினாங்க, அது அவருக்கு ஒரு சீரியஸா இல்லை. உடனே அவர் ஏதோ ஒன்று பண்ணினாரு. மறுபடியும் ஜனங்கள் எல்லாம் கூட்டு ஒரு கல்லை கொண்டு வந்து இதுல அடிச்சு ரத்தத்தோட சாப்பிடாதீங்க, கடிந்து கொண்டார். கரெக்ட். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு காரியங்கள் இருக்குத, அதை பார்ப்பதற்கு பதிலாக யார் மேல பழிய போடலாம்? அதுக்கு விசாரணையோடு இல்ல. அடுத்தது நம்ம வாசிக்கிறோம் 38ஆவது வசனத்துல, அவர் பண்ணிட்டு அடுத்தது, அது யாரா இருந்தாலும் சரி அவங்க சாகதான் செய்யணும். 40ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், ஏதோ அவர் சொல்றார், எல்லாரையும் கூட்டுங்க அப்படின்ட்டு. நானும் என் பையனும் ஒரு சைடு இருக்கிறோம், ஜனங்கள் நாங்க செய்த பாவமா அவங்க செய்த பாவமா? தேவன் அந்த மனுஷனுடைய இதயத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பார்த்துக்கிட்டே இருந்தார். மற்றவங்களை பழி போடுகிற அந்த ஸ்பிரிட் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். சீட்டு கரெக்டா விழுந்தது.
ஆண்டவர் எப்படியாய் அவனை வஞ்சிக்கப்படும்படியாய் அனுமதித்தாருங்கிறத அந்த இடத்துல பார்க்கிறேன். பயப்படுறேன். என்னுடைய தவறை நான் உணர்வதற்கு பதிலாக, நம்முடைய தவறை நாம் உணர்வதற்கு பதிலாக மற்றவங்களை மேல நான் பழிய போடுகிறத நான் என்னுடைய இருதயத்தில் இருக்கும் என்றால், தேவனே அந்த மனுஷனை வஞ்சிக்கிறார் பாருங்களேன். சீட்டு கரெக்டா பையன் மேல வந்து விழுது. அவனிடத்துல உண்மையான ஒரு மனத்தாழ்மையின் ஆவி இருந்தது அப்படின்னா சீட்டு அவன் பேர்ல தான் விழுந்திருக்கணும். ஆண்டவர் விழ வச்சிருப்பார். ஆனா ஆண்டவர் வந்து விட்டுட்டார். உன்னிடத்துல இருந்து புறப்பட்ட தாழ்மையின் ஆவி போய் இப்ப வேற ஆவி வந்துட்டு இருக்குதுப்பா. அவனை உணர்த்தல. அவனுடைய தவறை தேவன் அவனுக்கு சுட்டி காண்பிக்கல. அதுதான் பெரிய டேஞ்சர். மற்றவங்களை அக்யூஸ் பண்ணதுக்கு தான் அவன் ரெடியா இருந்தான ஒழிய தன்னுடைய தவறை அவன் பார்க்கவே இல்லை. தேவன் அவனுக்கு அங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன். அதுக்கு முன்னாடி சால் இன்குவர்ட் ஆஃப் காட் அப்படின்னு போட்டு தேவனிடத்துல கேட்டான்னு சொல்லி போட்டிருக்குது. நம்ம ஜபிக்கிறதுனா ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்குது. ஆண்டவரை தேடினான்னு வாசிக்கிறோம். ஆனா யாராவது ஆண்டவர்கிட்ட போயிட்டு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோமா? என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு அதிகாரத்தோணர்களை பேசுவோமா? ஆண்டவரே என்ன பண்ணணும்னு தெரியல, ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா 40வது வசனத்துல 41வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் இப்படிதான் போட்டிருக்கு. Saul said to the Lord. Saul said to the Lord, the God of Israel. ஒரு பெர்ஃபெக்ட் லாட் கொடுங்க, நாங்க இப்ப சீட்டு போட போறோம், கரெக்டா எங்களுக்கு பதில் கொடுங்க. என்ன ஸ்பிரிட் வெளிப்பட்டது? putting the blame. தேவனிடத்துல போயிட்டு மனத்தாழ்மை இல்லாம தேவனிடத்திலே அந்த பெருமை நாவி, ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர் இல்லை, அப்படியே வருது. கடைசியில் நம்ம பார்க்கிறோம் 15வது மறுபடியும் இதெல்லாம் மறுபடியும் நடக்குது. மீண்டும் அதே சைக்கிள் நடக்குது. இந்த ப்ராசஸ் மறுபடியும் நடக்குது அடுத்த 15ஆம் அதிகாரத்துல. கடைசியில் எங்க போய் முடியுது? அந்த பெருமை நாவி எப்படி வெளியரங்கமாகுது அப்படின்னா 15வது அதிகாரத்துல 12வது வசனத்துல வாசிக்கிறோம். அரையும் குறையுமா தேவனுக்கு கீழ்ப்படிந்துட்டு அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா வாசிக்கிறோம். அவனை பத்தி சொல்றாங்க. Behold, he came and set up a monument for himself. தனக்கென்று ஒரு ஸ்தம்பத்தை, ஒரு ஜெயக்கொடியை நாட்டின. தனக்கென்று, ஃபார் ஹிம்செல்ஃப், a monument for himself. தன்னை உயர்த்தி காண்பிக்கிறது. அவனுடைய வீழ்ச்சி எப்படி போனதுங்கிறத நமக்கு தெரியும். இவ்வளவு சூழ்நிலையிலையும் அவர் கடைசியில் என்ன பண்றாரு அப்படின்னா ஜோனத்தான சாகடிக்கணும்னு தான் விரும்புறார். இருதயம் எவ்வளவு கடினமாய் மாறிடுச்சு. 14வது இடத்துல வாசிக்கிறோம். He was trying to kill. He was willing to kill. தான் தவிர பார்க்கறதுல, ஆனா ஒரு லீகலிஸ்டிக் ஸ்பிரிட்டோட, ஒரு பரிசேதனத்தோட இவன் செத்தாலும் சரி தன்னுடைய தேவை உணரலை. எவ்வளவு கடினமான ஒரு இருதயம். அவனிடத்துல இருந்து புறப்பட்ட ஆவி எப்பேற்பட்ட ஆவி. சாத்தானுடைய வீழ்ச்சியை குறித்து நாம் ஏசாயா 14 நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம். The spirit of the devil, the spirit of Christ. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள ஆண்டவருடைய ஆவி, சாத்தானுடைய ஆவி, நல்ல அப்படியே படம் பிடிச்சு ஆண்டவர் நமக்கு காட்டி வச்சிருக்கிறார். இந்த 2 சாப்டரும் அதுல உள்ள ஒரு சில வசனங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல, அது ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம், கம்பேர் பண்ணலாம். ஒரு ஸ்பிரிட், ஏசுனுடைய ஸ்பிரிட் எப்படி, சாத்தானுடைய ஸ்பிரிட் எப்படி. பவுல் எழுதும் போதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் அப்படிதான் எழுதுறாரு. Have this attitude in yourselves which was also in Christ. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கடவுது. அவருடைய சிந்தை என்ன? 6ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். He
ஆல்ரெடி ஈவன் தோ இஸ் காட், அவர் தேவனுடைய உருவமாய் இருந்தும் he did not consider equality with God as something to be grasped. அதை கொள்ளையாடின பொருளா, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், அவர் தேவனுக்கு சமமாய் தான் இருக்கிறாரு, ஆனா அதை ஒரு பொருட்டனே இல்லைல்ல. அப்படியே ஏசாயா 14க்கு திருப்புங்க. இங்க அவர் என்ன சொல்றாரு, சாத்தான் என்ன சொல்றாரு, அவருடைய ஆவி என்ன, இந்த ரெண்டு ஆவியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவர் சொல்றாரு, he wanted equality with God. தேவனோடு கூட நான் சமமா இருக்கணும். 14:14 2வது பகுதியில் வாசிக்கிறோம், I will make myself like the most high. படிப்படியா இயேசு கிறிஸ்து மேல இருந்து இறங்கி 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 நம்ம மூத்த சகோதரர் நமக்கு சொல்லதை நம்ம கேட்டிருக்கிறோம். The secret of a Christian life, successful victorious Christian life is humility, humility, humility. அவர் இறங்கி 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 வரார். ஆனா இதே சாத்தான், அவனுடைய ஆவி அப்படியே உல்டா, அப்படியே மாற்றம். முதலாவது என்ன வந்தார், அவரு மனுஷனாய் வந்தார். தேவன் கீழே இறங்கி 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், born in the likeness of men. மனுஷனை போல மாறினார். தேவனாய் இருந்தவர் தன்னை தாழ்த்தினார். 2வது நாம் கேட்டுக்கிறோம், அடிமையாய் மாறினார். he emptied himself by taking a form of a bond servant. ஒரு வேலைக்காரனுடைய ஆவி மனுஷனாய் வந்தார், அடுத்தது வேலைக்காரனாய் மாறினார். 3வது நாம் வாசிக்கிறோம் 8வது வசனத்துல, he humbled himself by becoming obedient to the point of death on the cross. ஒரு கிரிமினலாய், ஒரு குற்றவாளியாய் அவர் கீழே இறங்கி வந்தார். அப்படியே இறங்கி 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 வந்தார். ஆனா இங்க பார்க்கிறோம், ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல சாத்தானை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவனுடைய இது என்ன, அவர் மேல இருந்து கீழே இறங்கி வந்தாரு. இவர் என்ன சொல்றாரு, I will ascend to heaven. 13வது வசனத்துல அவனுடைய இருதயத்துல என்ன சொல்லிக் கொண்டார், ஆண்டவர் அதை படம் பிடிச்சு காண்பிக்கிறார். You said in your heart, I will ascend to heaven. நான் வானத்துக்கு மேலாய் நான் ஏறுவேன். அவர் கீழே இறங்கி வந்தாரு, இவர் மேல நோக்கி போறாரு. I will raise my throne above the stars of God. நட்சத்திரங்களுக்கு மேல என்னை உயர்த்துவேன். I will sit on the mount of the assembly. வடக்குல இந்த recesses of north. நான் அதை இப்படிதான் பார்க்கிறேன். தேவன் அவனுக்கு எல்லா ஒரு கன மகிமையெல்லாம் கொடுத்துதான் வச்சிருந்தாரு. ஆனா இப்போ அதுக்கு அவருக்கு எல்லாமே அடுத்த ஸ்டெப்பு, I will raise my throne above the stars. above mount of the assembly. நான் அதை இப்படிதான் பார்க்கிறேன். எனக்கு நமக்கு இருக்கிற அபாயம் சபையில் உள்ளவங்களுக்கு மேலாய் நம்மளை உயர்த்துகிறது. I will think myself above other brothers and sisters in the church. சபைக்கு மேல நான் தான் எல்லாம். I am on the top. சபையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் காட்டிலும் நான் தான் பெஸ்ட். நான் பெஸ்டா என்னை காண்பிப்பேன், நான் பெஸ்டா என்னை ஆக்குவேன். நான் என்னுடைய த்ரோனை தூக்கி, என்னுடைய சிங்காசனத்தை தூக்கி அவங்களுக்கு மேல வச்சுக்குவேன். ஒருத்தர் கீழே இறங்கி வர்றாரு, இவர் ஒரு ஸ்டெப்பு மேல தேவனா இருந்து கீழே இறங்கி வர்றாரு மனுஷனா. இவர் எல்லாருக்கும் மேல என்ன உயர்த்துவேன்ட்டு ஒரு படி மேல போறாரு. 2வது அவர் தன்னை வெறுமையாக்கி அடிமையாய் மாறினாரு. இவர் என்ன பண்றாரு, 14வது வசனத்துல வாசிக்கிறோம், I will ascend above the heights of the clouds. மேகங்களுக்கு மேலாய். ஆனா மேகன் பார்க்கறது தேவன் எனக்கு மேல வச்சிருக்கிற ஆவிக்குரிய அதிகாரம். நட்சத்திரங்கள் மற்ற சகோதர சகோதரிகள் எனக்கு மேல ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, I will ascend above the heights of the clouds. அவங்களுக்கு எனக்கு மேல எந்த ஒரு அதிகாரம் இருக்குதோ அதுக்கு மேல நான் இருந்துக்குவேன். That is the spirit.
இவங்க பொறுப்பா இருக்கிறாங்க, அவங்கள காட்டிலும் நான் பெட்டர், அவங்கள காட்டிலும் எனக்கு நிறைய வேதத்தை குறித்த அறிவு இருக்குது, அல்லது அவங்கள காட்டிலும் நான் சிஎஃப்சி பிரதர் ஜாக் போனன் செய்திகளை நான் அநேக வருஷங்கள் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு திருச்சபையில் அப்படிலாம் நம்ம அப்படி நினைக்கிறவங்கலாம் இருக்குது, காரியங்கள்லாம் இருக்குது. நான் 10 வருஷமா இருக்கிறேன், நான் 20 வருஷமா இருக்கிறேன், இவங்க நேத்து வந்தவங்க. அல்லது அந்த மூப்பர் என்ன, அந்த மூப்பர் கூட, அந்த மூப்பரை காட்டிலும் எனக்கு நல்லாவே தெரியும், அவர் ஸ்பிரிச்சுவல் கிடையாது. I am. I'll ascend above the heights of the clouds. மேகங்களுக்கு மேலாய். அடுத்த ஸ்டெப்பு, அவர் கிரிமினலா இங்க மாறினாரு, உயிரை கொடுத்தாரு, கீழ்ப்படிந்தாரு, உயிரை கொடுத்தாரு. மூன்றாவது இங்க வாசிக்கிறோம், அவர் அடுத்த ஸ்டெப் எங்க போனாரு அப்படின்னா, ஐ வில் மேக் மை செல்ஃப் லைக் த மோஸ்ட் ஹை. I'll make myself like the most high. நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அவர் ஒப்பா இருக்கிறத விட்டுட்டு கீழே இறங்கி வந்தாரு, இவர் கீழே இருந்து மேல போய் நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இன்னைக்கு நம்ம யாரும் அப்படி சொல்றது இல்லை. நான் தேவனை போல அவருக்கு ஈக்குவலா ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஆனா நம்ம எப்போ தெரியுமா சொல்றோம் அந்த வார்த்தையை? நம்ம அந்த வார்த்தையை டைரக்டா நம்ம சொல்றது இல்லை. நம்ம அதை எப்போ சொல்றோம் அப்படின்னா, நமக்குள்ள ஏதோ பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்திலேயோ அல்லது வெளியிலையோ சகோதரர்களுக்குள்ளேயோ ஏதோ ஒரு உரசல் வருது அப்படின்னா, அந்த நேரத்தில் நான் தேவனுக்கு ஒப்பானவன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்படி என்னிடத்துல இருந்து எப்படி வெளிப்படும் அப்படின்னா, நான் தவறே செய்யாதவன். எஸ், தேவன் இஸ் இம்பெக்கபிள். அவர் ஒரு தவறும் செய்ய மாட்டார். நான் தவறே செய்யாதவன்கிற எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்னா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் தேவனுக்கு நான் ஒப்பாவேன். அதுதான் சாத்தானுடைய ஸ்பிரிட். நான் தேவனுக்கு ஒப்பாவேன். ஐ ஆம் நாட். சவுலிடத்துல அதே ஸ்பிரிட் தான் கடைசியா வந்தது. தன்னுடைய தவறை பார்க்கல, என் மேல தவறே இல்லை, வேற யாரோ தான் தவறு பண்ணியிருக்கிறாங்க, அடுத்தவங்க தான் அதுக்கு காரணம், ஜோனத்தான் தான் காரணம், ஜோனத்தான் தான் காரணம், ஆண்டவர் என்னோட ஜெபத்துக்கு பதில் கொடுக்காததுக்கு அவன் தான் காரணம், நான் காரணம் இல்லை. எந்த ஆவி என்னிடத்துல இருந்து இந்த ரெண்டு ஆவியும் நம்ம அப்படியே பார்க்கிறோம். ஒரு ஆவிக்கு தேவன் என்ன பார்த்து என்ன செய்தார்? ஹியூமிலிட்டி வந்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஃபார் திஸ் ரீசன், 9வது வசனம், ஃபார் திஸ் ரீசன், கடந்த முறை கூட நம்ம தியானிச்சோம், தேவன் யாருக்கு ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுக்கிறாரு அப்படின்ட்டு, எப்படி கொடுக்கிறாருன்ட்டு. For this reason, God highly exalted him. எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை அவருக்கு கொடுத்தார். ஆனா இங்க வாசிக்கிறோம், ரெண்டுமே தேவன் தான் செய்யறார். 15வது வசனத்துல உயர்த்திக்கிட்டே போனவன ஆண்டவர், you will be brought down to Sheol. நீ அதில் பாதாளத்துக்கு நீ தள்ளப்படுவாய். ஹியூமிலிட்டி, ப்ரைட். எல்லாருக்கும் மேல, சபைக்கு மேலானவன், என் மேல இருக்கிற அதிகாரத்துக்கு மேலானவன், நான் பெர்ஃபெக்ட், நான் இம்பெக்கபிள், நான் தவறே செய்ய மாட்டேன், தேவனை மாதிரி நான் தவறே செய்யாத ஆவி. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு ஆவியும் என்னிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி, இது ரெண்டு தான் நம்ம இடத்திலிருந்து எல்லா சூழ்நிலையிலும் வெளியிறங்குவது. என்னிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி யாருடையது? ஒன்று ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி, இன்னொன்று ஏற்கனவே பெற்றிருந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை இழக்கிற ஒரு வழி. இயேசு கிறிஸ்து அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். சாத்தான் அவனுக்கு இதை கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய அதிகாரத்தை அவன் இழந்து போனான். இதே போலதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை. எத்தனையோ மாதிரிகள் தேவன் வைத்திருக்கிறார், நல்ல மாதிரி, பேட் எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிள். இதுவும் நம்ம கேட்டதுதான் திருச்சபையில. அவரிடத்துல இருந்து அதே ஆவிதான்.
ஹியூமிலிட்டி, ஹியூமிலிட்டி, ஹியூமிலிட்டி. எங்க ஹியூமிலிட்டி இருக்குதோ அங்க கிருபை இருந்துட்டே இருக்கும். அவர் சொல்றாரு பாருங்களேன், நம்ம கேட்டிருக்கோம் நிறைய முறை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அவர் தன்னை எப்படியாய் தாழ்த்தினார் அப்படிங்கிறது. இயேசுவை போல தன்னை தாழ்த்தினார். சாத்தானுடைய ஆவி இல்ல, சவுல் இடத்துல இருந்த ஆவி இல்ல. இவரும் ஒரு சவுல் தான், ஒரு காலத்துல சவுலா இருந்தவர் தான். ஆனா அந்த மனுஷன், அந்த சவுலுக்கும் இந்த சவுலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க. 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:9-10. I am the least of the apostles, not fit to be called the apostles, called an apostle. அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன், எல்லாரிலும் நான் சிறியவன். The last of all. தேவன் அப்படி 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்படியே கம்பேர் பண்ணலாம் அந்த வார்த்தையும் 15ஆம் அதிகாரத்தையும் 4ஆம் அதிகாரத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். 9ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். God exhibited as apostles last of all. எல்லாரிலும் நான் சிறியவன். தேவன் எங்களை அப்படிதான் இது பண்ணார். அந்த இடத்த அப்படியே காத்துக்கொண்டார். இந்த வார்த்தையில் உள்ள ஆவி, அவரிடத்துல இருந்து புறப்பட்ட ஆவி என்னது? தேவன் எங்களை எல்லா அப்போஸ்தலர் எல்லாரிலும் கடையானவர்களாய் காணப்பட பண்ணினார். Exhibited apostles as last of all. என்ன ஆவி? எவ்வளவு மனத்தாழ்மையின் ஆவி. ஆனா கொரிந்து சபையில இருந்த ஆவி, கொரிந்துல இருந்த விசுவாசிகளுடைய ஆவி அப்படியே என்டையர்லி டிஃப்ரெண்ட். லீஸ்ட் ஆஃப் ஆல் தி அப்போஸ்டல்ஸ்னு 15ல சொல்றாரு. ஆனா அதுக்கு என்ன காரணம்? எல்லாம் தேவனுடைய கிருபை தான். 10வது வசனத்துல சொல்லும், by the grace of God, by the grace of God. தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய கிருபை. அவரிடத்துல இருந்து புறப்பட்ட அந்த மனத்தாழ்மையின் ஆவி கிருபையை அவருக்கு கொடுத்துட்டே இருந்தது. அடுத்தது வாசிக்கிறோம், நமக்கு தெரிந்த 3ஆம் அதிகாரம் எபேசியர் 3ல, எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல அந்த 1 கொரிந்தியர் 4 வைத்துக் கொள்வோம். 3:8 நான் வாசிக்கிறோம். லீஸ்ட் ஆஃப் ஆல் saints. சாத்தானுடைய ஆவி என்ன? நான் நட்சத்திரங்களுக்கு மேல, மற்றவங்களுக்கெல்லாம் மேல, அது சாத்தானுடைய ஆவி. என்ன சபையில இருக்கிறவங்களை காட்டிலும் நான் பெட்டர். ஆனா இங்க the least, very least of all saints, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன், நான் சிறியவன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, we are fools, we are fools. 10வது வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவ நிமித்தம் நாங்கள் பைத்தியக்காரங்க, நீங்கெல்லாம் கிங்கு, நாங்கள் we are weak, we are fools. நாங்கள் மதியினர்கள், we are fools, we are weak. 10வது வசனத்துல we are weak, you are strong. பவுலிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி அது. We are weak, we are not kings, we are not kings. Least I am least of all saints. அடுத்த வசனம், அந்த வசனத்துல எதை சொல்லியிருக்கிறாரு? 7வது வசனத்துல, the grace of God which was given to me. Grace of God. எங்கெங்கெல்லாம் அவர் நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் சொல்ல, this grace was given. 8வது வசனம், this grace was given. எனக்கு கிருபை 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 பெற்றுக்கொள்ளுற இடத்துல இருந்தார். லீஸ்ட் ஆஃப், அடுத்ததான் நான் வாசிக்கிறேன், லீஸ்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், லீஸ்ட் ஆஃப் saints, chief of all sinners. 1 தீமோத்தேயு 1:15-14 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு எல்லாம் நமக்கு பரிச்சயமான பகுதிகள். 1 தீமோத்தேயு 1:15
sinners, to save sinners, among whom I am the foremost all. பாவியில் எல்லாரிலும் பிரதான பாவி. 4ஆம் வசனம் 1 Corinthians 4 கடைசியில் என்ன சொல்றாரு? We are like scum. குப்பை, துடைத்து போடப்படுகிற அழுக்கு அப்படின்னார். The least of all sinners, துடைத்து பண்ணப்படுகிற அழுக்கு. எப்படி அந்த இடத்துக்கு வந்தார்? அப்படியே கிறிஸ்துவனுடைய ஆவியை அப்படியே பின்பற்றி வர்றார். இங்கேயே சொல்றாரு, the 14வது வசனத்துல 1 தீமோத்தேயு 1:14, the grace of our Lord was more than abundant towards me. பரிபூர்ணமா அவருடைய கிருபை இருந்ததுன்றார். பூரண கிருபை. அதெல்லாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, லார்ட், I am ashamed of myself. இந்த இடத்துக்கு வரணும் ஆண்டவரே. எவ்வளவு தொலைவில் இருக்கிற ஆண்டவரே. எவ்வளவாய் அந்த அந்த பெருமை நாவி நமக்குள்ள எவ்வளவாய் இருக்குது. எவ்வளவாய் நான் கழுவுனா அப்படி பார்த்தா உரிச்சோன்னா அடுத்தது ஒன்று வருது. எவ்வளவாய் ஆண்டவரே நாங்கள் அந்த இடத்துக்கு வரணுமே, அந்த தாகம். பிரியமானவர்களே, நான் சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. பட் நான் அதை குறித்து நான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஆவி எனக்கு வேணும். உம்மிடத்துல இருந்து அந்த தாழ்மை 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 பவுல் இடத்துல பார்க்கிற அதே இது. And the least of all saints. ஆண்டவரே, நான் எவ்வளவு தொலைவில் இருக்கிறேன் ஆண்டவரே. நான் இன்னும் எவ்வளவா உண்மை போல நான் மாறணும். நம்ம நிதானித்து பார்ப்போம். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜட்ஜிங் தான். என்ன நிதானி சவுல் தவறு செய்தது அதுதான். அவர் எல்லாருமே தவறு செய்யறோம். பட் அவர் ஜட்ஜ் பண்ணல, தன்னை நியாயந்திருக்கல, நிதானிக்கல. ஆகையினால்தான் அவரிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி பெருமையின் ஆவியா இருந்தது. பவுல் தன்னை நியாயந்திருத்துக்கிட்டே இருந்ததுனாலதான் அவரிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி கிறிஸ்துவின் ஆவியா இருந்தது. வாயை திறக்காமையே அந்த ஆவி வெளியே வந்துடும். நம்ம வீட்லயா இருக்கட்டும், சபையிலேயா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆவி நம்ம கொண்டு வரோம். தேவனுடைய பிரசன்னம் சபையில எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, இந்த ஆவி என்னிடத்துல இருந்து புறப்படுகிற ஆவி 6 நாட்கள் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் என்னிடத்துல இருந்து வீட்டுல ஆபீஸ்ல என்ன ஆவி என்னிடத்துல இருந்து புறப்பட்டுச்சோ அதே ஆவியோட தான் நான் சபை கூடுதலுக்கு நான் போவேன் என்றால் 7ஆம் நாள்ல என்ன ஆவி வெளிப்படும்? நம்ம எல்லாம் சபையா கூடி வந்ததுனால அங்க வேற ஒரு தேவனுடைய பிரசன்னம் வல்லமையா இருந்து விடாது. 6 நாட்கள் என்னிடத்துல இருந்து என்ன ஆவி புறப்பட்டதோ அதை என்ன அறியாமலே நான் வாயை திறக்கணும்னு அவசியம் இல்லை. திருச்சபையில வந்து நான் வாயை திறக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் என்னிடத்துல உள்ள அந்த ஆவி வெளிப்படும். 6 நாட்கள் என்ன ஆவி என்னிடத்துல வெளிப்பட்டதோ நான் அதை குறித்து உணர்வடையாமல், நிதானிக்காமல், நான் நியாயந்திருக்காமல் நான் சபைக்கு வருவேன் என்றால் அந்த 7வது நாள்ல அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. வேற ஒரு ஆவிதான் அங்க எல்லாம் பிரவாகிச்சுட்டு இருக்கும். என்னுடைய ஆட்டிடியூடு தான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த இதே ஆட்டிடியூட், இதே சிந்தை உங்களிடத்துல இருக்கட்டும். மீட்டிங்ல வந்து நம்ம உட்காரும் போதும் ஜட்மெண்ட் ஸ்பிரிட்டோட வரலாம், இன்டர்சீடிங் ஸ்பிரிட்டோட வரலாம். நான் உணர்வு அடைஞ்சிருக்கிறேன், நான் அது தவறையும் செஞ்சிருக்கிறேன், உணர்வும் அடைஞ்சிருக்கிறேன். யாராவது ஒரு சகோதரன் எழுந்து பேசுவாரு, அவர் ரொம்ப ஒரு ஒரு கிஃப்ட் இல்லாத ஒரு சகோதரனா கூட இருக்கலாம். ஆனா அவர் வந்து எழுந்து பேசும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. அங்கிருந்து ஒண்ணுமே வராது. நம்முடைய இதயத்துக்கு நாம் நினைத்தது போல நமக்கு ஒண்ணும் வராது. அதுக்கு அவருக்கு முன்னாடி பேசின சகோதரர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா பேசியிருப்பாரு. அல்லது முதலாவது எழுந்து பேசுகிற சகோதரன் அவரே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல நான் என்ன பண்றேன்? என்னிடத்துல இருந்து என்ன ஆவி புறப்படுது? அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு வராது போல இருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த சகோதரனை அபிஷேகம் ஆண்டவரே, அவருக்கு அட்ரன்ஸ் கொடுங்க ஆண்டவரே,
எந்த தடையெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்ட்டு நான் இருதயத்துல நான் ஜெபம் பண்றேன்னா, இல்ல இவரை போய் பேச சொல்லியிருக்கிறாங்களே, என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் நல்லா பேசியிருப்பேனே. நான் வாயை திறந்து சொல்ல மாட்டோம். ஆனா நம்முடைய இருதயத்திலிருந்து ஒரு ஆவி புறப்படும். அவருக்கு பரிந்து பேசுறதுக்கு பதிலாய் நான் மார்க் போட்டுட்டு இருப்பேன். இவரை போய் பேச வச்சிருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அல்லது நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுகிற பொழுது, அல்லது நம்ம புகழ்ந்து பேசுகிற பொழுது, என்னிடத்துல இருந்து யாருடைய என்ன ஆவி வெளிப்படுது? என்ன ஆவி வெளிப்படுது? அல்லது தேவன் என் மூலமா ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற பொழுதும், என்னிடத்துல இருந்து என்ன ஆவி வெளிப்படுது? இயேசு கிறிஸ்துவினிடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். யோவான் 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் அவருடைய பேச்சு, அவருடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டு அப்படியே மலைச்சு போய் நின்னாங்க. நின்னுட்டு, "ஏய் இவர் படிக்கவே இல்லையே." 7:15 அவங்க எல்லாம் Jews were astonished saying, "How has this man become learned? Having never been educated." ஸ்கூலுக்கே ஒழுங்கா போகலையே, இவர் எப்படி இவ்வளவு படித்தவர் மாதிரி பேசுறாரு, இவ்வளவு பயங்கரமா பேசுறாரு. அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம பிரதர் ஜாக் மூலமா கேட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி 12 வயசுல அந்த ஆசிரியர்களோடு கூட, இவங்களோடு கூட, வேதபாரர்கள் கூட உட்கார்ந்து பேசினார் அப்படின்னா, அவர் வாலிபனா சின்ன வயசுல இருந்தே, டீனேஜ்ல இருந்தே அவர் சபைக்கு வீட்ல பைபிள் கிடையாது. அவரு அடிக்கடி ஜெபாலயத்துக்கு சென்று, அங்க இருக்கிற பொறுப்பா இருக்கிற அந்த 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 தலைவரை போய் பார்த்து, எனக்கு அந்த ஒரு ஸ்க்ரோல் எடுத்து குடுங்க. நான் அத கொஞ்சம் வாசிங்க. எனக்கு வாசிச்சு சொல்லுங்க. அடிக்கடி போய் கேட்டு, 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 கேட்டு எல்லா ஆகமங்கள் எல்லாவற்றையும் மனசுல அவர் பதிச்சு, அவ்வளவு படிச்சு 30 வருடங்கள்ல அத்தனை முறை வேதத்தை போய் அவர் போய் தொடர்ந்தேச்சியா போய் படிச்சிருக்கிறாரு. தேவனிடத்துல உபவாசம் இருந்திருப்பாரு, ஜெபிச்சிருந்திருப்பாரு, பலத்த சத்தத்தோடும் கதறலோடும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி அவர் வாழ்க்கை வாழ்ந்து வல்லமையா பிரசங்கித்தார். எப்படிங்க ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படும்போது, அதுவா நான் 7 வயசுல இருந்தே நான் ஜெபாலயத்துக்கு போவேன். நான் அடிக்கடி போய் அவங்கள்ட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணுவேன். அவங்கள வாசிப்பேன், இது பண்ணுவேன். அப்புறம் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன். நான் வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணுவேன். நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன். 2 மணி நேரம், 4 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். போய் வனாந்தரத்துல போய் பலத்த சத்தத்தோடும் அழுகையோடு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருடைய சமூகத்துல அழுது நான் ஜெபம் பண்ணுவேன். அதனால தாங்க இன்னைக்கு ஆண்டவர் என்னை அபிஷேகிச்சு இவ்வளவு வல்லமையா பிரசங்கம் பண்ண வச்சிருக்கிறேன்னு தேவனுடைய வாயிலிருந்து வரல, இயேசுவனுடைய வாயிலிருந்து என்ன சொன்னார்? ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த வசனத்துல நான் வாசிக்கிறோம். ஒரு வார்த்தை, மை டீச்சிங் இஸ் நாட் மைன். இதுல நான் பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மை டீச்சிங் இஸ் நாட் மைன். இது என்ன அனுப்பினவரோட இது. யோசேப்பு ஆவி, தானியேலோட ஆவி, பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த மனுஷங்க எல்லாம் பிரமிச்சு நின்னாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கனவு, நான் கனவு என்னன்னு கூட சொல்லல, அல்லது நான் ஒரு கனவு சொல்றேன், அது இவ்வளவு அழகா இன்டர்பிரேட் பண்றிய, நீ ஏற்கனவே இன்டர்பிரேட் பண்ணிருக்கிறியாமே, கனவுக்கு நீ என்னங்கிறத விவரித்து சொல்லு, அப்படியே நடந்திருக்குதாமே. பெரிய ராஜா, பிரசிடென்ட் ட்ரம்ப் மாதிரி அன்னைக்கு இருந்த எகிப்து பார்வோன், அவர் கூப்பிட்டு அந்த வார்த்தையை சொன்ன உடனே பட்டுன்னு வருது அவரிடத்துல இருந்து யோசேப்பு. ஆதியாகமம் 41வது வசனத்துல 41 அதிகாரத்துல 15-16 வாசிக்கிறோம். பட்டுன்னு வருத. இட் இஸ் நாட் இன் மீ. இது என்னிடத்துல இருந்து வர்றது அல்ல. என்னிடத்துல இருந்து வர்றது என்ன ஆவி அவரிடத்துல இருந்து புறப்படுது பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவினிடத்துல இருந்து புறப்பட்ட ஆவி. இட் இஸ் நாட் இன் மீ. இட் இஸ் நாட் இன் மீ. இன்னொன்னு, அவர் சகோதரர்கள் எல்லாம் அவ்வளவு துரோகம் பண்ணாங்க. கடைசியா பார்க்கிறாரு. அவர் நினைச்சா பிளேம் பண்ணி இருக்கலாம். அப்போ என்ன சொல்றாரு? 45ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். விரல் எண்ணிட்டு இருக்கலாம், நீ எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணீங்க. ஆனா அவரிடத்துல இருந்து வந்த ஆவி என்ன தெரியுமா?
தனக்கு துரோகம் செய்த, தன்னை கெடுக்கணும்னு நினைச்ச, சாகடிக்கணும்னு நினைச்ச அந்த சகோதரரை பார்த்து அவர் சொல்றார், இட் வாஸ் நாட் யூ, இட் வாஸ் நாட் யூ, இட் இஸ் நாட் இன் மீ, இட் வாஸ் நாட் யூ. கிறிஸ்துவனுடைய ஆவி. ஆனா நம்மிடத்துல இருந்து வெளில வர ஆவி நம்மளை மெச்சுக்கொள்கிற பொழுது, யா யா அந்த ஆவி நம்மளை அறியாமே வெளியில் வருதா? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மீ. பழி போடுறதுனா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ. சவுல் இடத்துல இருந்து அதே ஆவி, யோனத்தான் நீனா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ. யோசிப்பின் இடத்துல இருந்து ஆவி, இட் இஸ் நாட் இன் மீ, இட் இஸ் நாட் யூ. அவனிடத்துல இருந்து புறப்பட்ட ஆவி. தானியேல் இடத்துல இருந்து அதே மாதிரி தான். நேபுகாத்நேச்சார் முன்னாடி நிற்கும் போது, இட்ஸ் நாட் இன் மீ, தேர் இஸ் a God. I do not reveal. நான் வெளிப்படுத்தல, he reveals. It is not because of my wisdom. என்னுடைய ஞானத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தினால நான் இதெல்லாம் செய்யல. It is God. There is a God in heaven. There is a God in heaven. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு ஆவி, என்னிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி என்ன? இந்த நாள்ல நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளே என்னிடத்துல இருந்து புறப்பட்ட ஆவி. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கும், சின்ன சின்ன சம்பவங்கள். என்னிடத்துல இருந்து புறப்பட்ட ஆவி என்ன? நம்ம நிதானித்து பார்ப்போம். இயேசுவை போல அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். நான் வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரே, நான் உண்மையா, ஆண்டவரே, நான் இன்னும் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன்ங்கிற இடத்துக்கே நான் வரல. ஆண்டவரே, நான் என்னைக்கு ஆண்டவரே நான் பாவிகளில் பிரதான பாவிங்கிற இடத்துக்கு நான் வருவேங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் நம்ம இடத்துல இருக்கும் என்றால், என் இடத்துல இருந்து புறப்படுகிற ஆவி அந்த மனத்தாழ்மையின் ஆவியா இருக்கும் என்றால், தேவன் கிருபை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பார். அந்த 3 ஸ்டேஜுக்கும் பவுலுக்கு கிடைக்கப்பட்டது தேவனுடைய கிருபை. கிருபைனால அபண்டன்ட் கிரேஸ்னால அவர் சொன்னார், அந்த இடத்துக்கு வந்தார், ஐ அம் சீஃப் ஆஃப் ஆல் சின்னர்ஸ். தேறினவனாய் நான் பேசல, ஆனா ஆண்டவரே, இந்த ஆவி என்னிடத்துல இருந்து புறப்படுகிற ஆவி சத்துனுடைய ஆவியா இருந்துடக்கூடாது, பெருமையின் ஆவியா இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் நிதானித்து பார்க்கட்டும். என்னுடைய தேவையை உணர்ந்துதான் நானும் உங்களோடு கூட இணைந்துதான் நம்ம இதை ஞாபகப்படுத்தி கொள்றது நமக்கு நல்லது. ஒரு நாள் நம்ம நிதானித்துக் கொள்றது நமக்கு நல்லது. தேவன் அப்படியே உதவி செய்வாராக. நம் தலைவணிக்கு நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை நிதானித்து பார்க்கட்டும். ஆண்டவரே, எத்தனையோ முறை தவறி இருக்கிறோம். எங்களிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி ஆண்டவரே, அது கிருபை எங்களுக்கு தருகிற ஆவியா இல்லை ஆண்டவரே. ஆனால் ஏகமுறை ஆண்டவரே, வேறொரு ஆவி, சத்துருடைய ஆவி, பெருமையின் ஆவி, ஆண்டவரே, நாங்கள் எங்களை நிதானித்து வாழ உதவி செய்யுங்க. கிருபையை பெற்றுக்கொள்கிற அந்த இடத்துல நாங்கள் இருக்கணுமே. உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கணுமே. ஆண்டவரே, தந்த எல்லா உதாரணங்களுக்காக நன்றி. இயேசுவே, எங்களுடைய லக்கு இப்படியா இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த மனத்தாழ்மைக்கு நேராக நாங்கள் ஓடட்டும். இந்த மனத்தாழ்மை ஆவி எங்கள் இடத்துல இருந்து புறப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் வீட்டில், திருச்சபையில் நாங்கள் செல்கிற இடம்லாம் இந்த ஆவியே எங்களிடத்துல இருந்து வெளியில் வரட்டும். ஆண்டவரே, மற்றவங்களை அதுதான் ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, அதுதான் ஆசீர்வதிக்கும். அதுதான் எங்களுக்கு ஆவிக்குரிய அதிகாரத்தையும் தருமே. இயேசுவே, நீங்க அப்படிதான் ஆவிக்குரிய அதிகாரத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. சாத்தான் அப்படிதான் நீர் கொடுத்த ஆவிக்குரிய அதிகாரத்தை அவன் இழந்து போனான். ஆண்டவரே, இது எங்களுக்கு பாடமா இருக்கட்டும். எனக்கும் எங்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு, இயேசுவே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு காண்பிப்பாருன்னு நீங்க சொன்னீங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த மகிமையை காண்பீங்க. அந்த மகிமையில நாங்கள் பங்கு பெறணும். நீ நம்பிக்கையின் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீங்க. உத்தமமாய் தேடுவர்களுக்கு பலனளிக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, பவுலுக்கு உதவி செய்தீர், இயேசுக்கு உதவி செய்தீர், எனக்கும் எங்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பாதையில நாங்க விடாப்படியா ஆண்டவரே நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.